நான் பெண்ணாக இருக்கிறதுனால கற்பை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அதுக்குள்ளெல்லாம் நான் போய் படுத்து தூங்கி இருக்கிறேன். எத்தனையோ நாள் அந்த இருட்டாக இருக்கும், அங்கே தனிமையாக இருக்கும். நான் சின்ன வயசுங்கிறதுனால இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும். எங்கே பாம்பு வந்துருமோ, யாராவது வந்து நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களோன்ற அந்த பயத்தில், எங்கே பேய் வந்துருமோங்கிற பயத்தில் கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பேன். இரவெல்லாம் தூங்க மாட்டேன். ஆனால் நான் படுத்து ஒரு கல் மாதிரி அசையாமல் இருப்பேன். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. நாய் கூட சாப்பிடும், எனக்கு சாப்பாடு இல்லையே, நான் பட்னியாக இருக்கிறேனே, நாள் கணக்காக கிடக்கிறேனே என்று ஏங்கின நாட்கள் உண்டு. எத்தனையோ நாள் ரோடாக நடந்த நாட்கள் உண்டு. வேதனையோடு கண்ணீரோடு திரிந்த நாட்கள் உண்டு. யாராவது என்னை துரத்துகிறார்கள் என்று தெரிந்தாலே ஓடி போய் அந்த ஹோட்டலுங்களில் சாப்பாடு வடிக்கிறதுக்காக வைத்திருப்பாங்க கூடைங்க. அந்த கூடைக்குள்ளே தன்னை ஒழித்து கொண்டு எத்தனையோ நாள் நான் இருந்திருக்கிறேன். எத்தனையோ பேருடைய திண்ணைகளில் இரவு நேரத்தில் போய் படுத்து தூங்கி இருக்கிறேன். பகலெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிவேன். எப்படி ஆகிலும் நம்ம பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, திரும்பி நம்மளை தேடி வந்துட மாட்டாங்களா, எந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டு போனாங்களோ அதே இடத்துல திரும்பி வந்து தேடின என்ன பண்ணுறதுன்னு போய் நின்று காத்து காத்து பார்ப்பேன். தேவ பிள்ளைகளே, மனுஷருங்க நம்மளை கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், நம்ம நண்பர்கள் கைவிடலாம், எல்லாரும் நம்மளை கைவிடலாம். ஆனால் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் திக்கற்று போய் தாங்க இருந்தேன். எந்த ஒரு உறவும் என் பக்கத்தில் இல்லை. குளிக்கலை, சாப்பிடல, தூங்கலை, நிம்மதியில் சமாதானம் இல்லை. என் வாழ்க்கையை வெறுத்து போன நாட்கள். ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்கிறேன். நான் 10 நாள் அது போல் நான் இருந்திருக்கிறேன். தெருக்குழாய்களில் தண்ணீரை குடித்து விட்டு உட்காந்து என்று அழுது இருக்கிறேன். எத்தனையோ கல்யாண மண்டபங்கள் கிட்ட போயிட்டு நின்று நாய்ங்க சாப்பிட்றத பார்த்து இந்த நாய்ங்க கூட சாப்பிடுறது, எனக்கு அந்த சாப்பாடு கூட இல்லையே என்று அழுது இருக்கிறேன், ஏங்கி இருக்கிறேன். என் பெற்றோர் ஏன் என்னை விட்டு போனாங்க? தெரிந்து விட்டு போனாங்களா, தெரியாமல் விட்டு போனாங்களா? எதனால எனக்கு இந்த பிரச்சனை? நான் ஏன் இப்படி தனிமையில் இருக்கிறேன்? நான் பெண்ணாச்சு, நான் பையனாந்த கூட பரவாயில்லையே, எங்கேயாவது ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துக்கலாம். எத்தனையோ வாட்டி சில வேளைகளில் என்னை யாரோ துரத்துவது போல தோன்றினால் பிச்சைக்காரங்க தூங்குற இடத்துல கூட போய் நான் படுத்திருக்கிறேன். பல இன்னல்கள், பல அவமானங்கள், பல நிந்தைகளை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தர் மட்டும் என்னை தேடி வராமல் இருந்திருந்தா இன்றைக்கு நான் ஜீவனோடு உங்களுக்கு முன்பாக நின்று இருக்க முடியாது. என்னை தேடி யாருமே வரல. என்னை தகப்பன் இறந்து போயிட்டாரு. என் தாய் என்னை தேடி வரல. என் சகோதர சகோதரிகள் என்னை தேடி வரல. என் உறவினர்கள் என்னை தேடி வரல. யாரும் என்னை தேடுவதற்கு ஆட்கள் கிடையாது. எங்கு போவது என்று எனக்கும் தெரியாது. போட்ட துணியோட கையில் 1 ரூபா கூட பைசா இல்லாமல் திக்கற்ற நிலைமையில் நான் நின்று இருக்கிறேன்.